செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு கஸ்டமரோடது. இது வந்து ஒரு பாட்டி தான் அந்த கஸ்டமரு. அந்த பாட்டியோட கல்யாண சாரீ. பார்டர்லாம் வீணாக போயிடுச்சு, டேர் ஆகிடுச்சு. முந்தியும் அதை மாதிரி வீணாக போயிடுச்சு. ஆனால் இந்த சாரீ வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வச்சுருந்தாங்க, பொக்கிஷம் மட்டும் வச்சுருந்துருக்காங்க. தன்னோட பேத்திக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 பட்டு பாவாடை சட்டை தச்சு கேட்டிருந்தாங்க. அதை தான் நாங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து டாப்புக்கு மட்டும் நம்ம கிளாத் வந்து வெளியில் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பார்டரு, முந்தி, ப்ளவுஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை இந்த சாரியில். அதனால் சென்டர் பார்ட்டை மட்டும் எடுத்து ஸ்கர்ட் தைச்சாச்சு. டாப்புக்கு மட்டும் கிளாத்து வெளியில் எடுத்து ஒரு பட்டு பாவாடை சட்டை போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கும் இதை மாதிரி வேணும், கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அளவு கொடுக்கணுன்னாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். அப்படி இல்லைனா அளவு ட்ரெஸ்ஸை சென்ட் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இது எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு 2 குழந்தைங்களுக்குமே. பாருங்கள், உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பெரிய பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணது. பார்டர்லாம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா அது டேர் ஆகிடுச்சு. பஃப் வச்சு ரொம்ப அழகான ஸ்லீவில் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தோம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இது ஓல்டு சாரீ மாதிரியே தெரியல பார்க்குறதுக்கு. இது வந்து சின்ன பாப்பாவுக்கு, இந்த டிசைன் வந்து சின்ன பாப்பாவுக்கு போட்டிருந்தோம். 2 பேருக்குமே பஃப் வச்சு தான் போட்டிருந்தோம். ஸ்கர்ட்டில் உள்ள கிளாத் எடுத்து பஃப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.